அதில் ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி வந்துட்டார். ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் கேமரா எடுத்துட்டு வந்துட்டார். பக்கா ஷூட்டிங்கு. அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி. மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சுச்சுன்னா இந்த 2 பேரை பார்த்தே உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்க தலைவர் மேல நைட் ஃபுல்லா விமர்சனம், அவர் ஓட்டாரு அப்படின்னு. அந்த 2 பேர் கேமரா வேணுக்குனே கொண்டு வந்து வர வச்சு, அங்கே நில்லுங்க, கேமரா நில்லுங்க, நாங்கள் 2 பேர் நிற்கிறோம். ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிறான். சாரி தப்பா பேசாதீங்க, ஒருமையில பேசிட்டு நெளிறாரு. அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி. அதாவதுங்க நமக்கு வந்து ஒரு வீட்டில் இப்போ எங்கள் அம்மா சின்ன வயசில் இறந்துட்டேன். நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குழந்தைங்க இருக்கும்போது முதல் வாய் வார்த்தையே வராது. நாங்கள் அப்படிதான் நிற்கிறோம் எல்லாருமே. பொதுச்செயலாளர் என்னன்னு தெரியாமல் அப்படியே மயங்க நிலையில் நிற்கிறார் பொதுச்செயலாளர். நாங்கள் அப்படியே நிற்கிறோம். இதுக்கப்புறம் அரசியல், நம்ம மேலே குற்றச்சாட்டுகள் எதுவுமே அடுத்த 48 மணி நேரத்துக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குன்னு டிவியில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் உள் உணர்வு. அப்போ தலைவருடைய உணர்வு எப்படி இருக்கும்? அமைதியாக போய். தலைவரோட அம்மாவோட உணர்வு எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த முரசொலியில் இவங்க பண்ணுற உண்மை என்னன்னு தெரியும். முதலமைச்சர் என்ன பண்ணாரு? அடுத்த 2 நாள் கழிச்சு